கூட்டு விளைவு அத்தியாயம் 2 தேர்ந்தெடுப்புகள் பகுதி 1. நம்ம அனைவரும் இவ்வுலகத்தில் நுழையும் போது ஒரே மாதிரியாக தான் வந்தோம். ஆடையின்றியும் பயத்துடனும் வெகுளித்தனத்துடன் தான் வந்தோம். அதுக்கு பிறகு நாம் சுவீகரித்து கொள்கின்ற வாழ்க்கையை நாம் மேற்கொள்கிற தேர்ந்தெடுப்புகளின் வெறும் தொகுப்பு மட்டும்தான். நம்முடைய தேர்ந்தெடுப்புகள் நமக்கு உற்ற நண்பனாகவும் உருவெடுக்கலாம், அல்லது மிக மோசமான எதிரியாகவும் மாறலாம். அவை நம்முடைய இலக்குகளுக்கு அழைத்து செல்லலாம், அல்லது திக்கு தெரியாத காட்டில் நம்ம தவிக்க விடலாம். உங்கள் வாழ்க்கையில் இப்போது அணைச்சிருக்கும் நீங்கள் ஏதோ ஒன்றை குறித்து மேற்கொள்கிற தேர்ந்தெடுப்புகள் தான் காரணம். நீங்கள் மேற்கொள்கிற ஒவ்வொரு தேர்ந்தெடுப்பும் ஒரு நடத்தையாக உருவாகி பின்னர் ஒரு பழக்கமாக மாறுது. நீங்கள் மோசமான தேர்ந்தெடுப்புகளை மேற்கொண்டால் அவை உங்களுடைய வாழ்க்கையில் பின்னடைவை ஏற்படுத்தி புதிய கடினமான தேர்ந்தெடுப்புகளை நீங்கள் எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உங்களை ஆளாக்கும். சரி, எதுக்கு வம்பு அப்படின்னு எதையுமே தேர்ந்தெடுக்காமல் இருந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டா, அப்படி செய்யும் போது உங்கள் வாழ்க்கை உங்களிடத்துல எதை கொண்டு வந்து சேர்க்கின்றதோ அதை வச்சு கொண்டு திருப்தி அடைகின்ற ஒரு வழியை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்ற அர்த்தம். சுருக்கமாக கூற வேண்டுமென்றால், முதலில் நீங்கள் தேர்ந்தெடுப்புகளை மேற்கொள்கிறீங்க, பின்னர் அந்த தேர்ந்தெடுப்புகள் உங்களை செதுக்குது. நீங்கள் மேற்கொள்கிற ஒவ்வொரு தேர்ந்தெடுப்பும் அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் கூட அது உங்களுடைய வாழ்க்கையின் போக்கை மாற்றுது. கல்லூரிக்கு சென்று படிக்க வேண்டுமா வேண்டாமா அப்படின்ற தேர்ந்தெடுப்பு, யாரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற தேர்ந்தெடுப்பு, காரை ஓட்டி செல்வதற்கு முன்பாக மேலும் ஒரு கோப்பை மதுபானம் அருந்துவதா வேண்டாமா அப்படின்ற தேர்ந்தெடுப்பு, வம்பு பேச்சில் ஈடுபட வேண்டுமா அல்லது வாயை மூடிக்கொண்டு இருந்து விடலாமா அப்படின்ற தேர்ந்தெடுப்பு, இன்னொரு நபரை தொலைபேசியில் அழைத்து பொருளை விற்க முயல வேண்டுமா அல்லது இதோடு போதும் அப்படின்னு வீட்டுக்கு சென்று விட வேண்டுமா என்ற தேர்ந்தெடுப்பு, குறிப்பிட்ட அந்த கணத்தில் தன் காதலை வெளிப்படுத்த வேண்டுமா அல்லது அக்கணம் நழுவி விட அனுபவிக்க வேண்டுமா என்ற தேர்ந்தெடுப்பு போன்றவை அவற்றில் அடங்கும். உங்களுடைய ஒவ்வொரு தேர்ந்தெடுப்பும் உங்களுடைய வாழ்க்கையின் கூட்டு விளைவின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துது. இந்த அத்தியாயம் உங்களுடைய வாழ்க்கையின் விரிவாக்கத்திற்கு உதவுகிற தேர்ந்தெடுப்புகள் குறித்து நீங்கள் விழிப்புணர்வு கொண்டிருப்பதையும் அந்த தேர்ந்தெடுப்புகளை மேற்கொள்வதை பற்றியதும். இனியும் நீங்கள் உங்களுடைய தேர்ந்தெடுப்புகளில் 99% தேர்ந்தெடுப்புகளை பிரஞ்சையின்றி மேற்கொள்ள வேண்டியதில்லை. உங்களுடைய அன்றாட நடவடிக்கைகள் உங்கள் தலைகளை ஏற்கனவே திணிக்கப்பட்டுள்ளவற்றின் வெளிப்பாடாக இனியும் இருக்க வேண்டியதில்லை. தொடர்ந்து கேட்போம். நன்றி. கூட்டு விளைவு அத்தியாயம் 1 பகுதி 13. மேலே உள்ள படத்தை பார்க்கவும். விளைவுகள்: வருமானம், ஆரோக்கியம், உறவுகள், மகிழ்ச்சி, வெற்றி. அதுக்கு ஆப்போசிட் சைடில் தேர்ந்தெடுப்புகள், நடத்தைகள், பழக்கங்கள். கூட்டு விளைவு